ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோயா வச்சு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சோயா வச்சு நீங்கள் நிறையா செஞ்சுருப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது போல் செஞ்சு பாருங்கள். சுடுதண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் அரை கப் அளவுக்கு சோயாவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு தண்ணியை சுத்தமாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம பிழிஞ்சு வச்ச சோயாவை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்து தனியாக ஆற விட்டுருவோம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஹோல் ஸ்பைசஸ் அதாவது பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி அதையும் சேர்த்துருவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட தட்டி சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டம்ளர் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச சோயாவை இது கூட சேர்த்துக்கோங்க. சோயாவை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கிரேவி திக்காக வரணும், அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். கடைசியாக மல்லியலை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான, ரொம்ப சிம்பிளாக பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய அருமையான சோயா கிரேவி ரெடி. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி